ஆப்கி அதாலத்தில் பிஜேபி தலைவர் நிஷிகாந்த் தூபே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அச்சுறுத்தும் அறிக்கைகளை வெளியிடுகிறார். அதாவது ரொம்ப பயமுறுத்தின சர்ச்சை உண்டாக்குன அறிக்கையை நீங்க வெளியிட்டீங்க. அதை நீங்க ராஜ் தாக்கரே கிட்ட சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உன்னை நீ பெரிய தலைவன்னு நினைக்கிறியா? பீகார் யூபிக்கு வந்தா உன்னை துரத்தி துரத்தி அடிப்போம். அதாவது இந்த போராட்டம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், பெங்கால் மக்கள் மும்பைக்கு போறாங்க, மகாராஷ்டிராவுக்கு போறாங்க. ஆனா மகாராஷ்டிரா மக்களுக்கு, முக்கியமா மும்பையில் இருக்கிற மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எங்களோட பங்கை எடுத்துக்கிறாங்க, அதோட பீகார் மக்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த நாட்டில் நாங்க தான் அதிகமாக டாக்ஸ் பே பண்றோம். மும்பை இல்லைன்னா, மகாராஷ்டிரா இல்லைன்னா இந்த நாடே ஈங்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம். இதை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை பீகாரும் ஜார்க்கண்டும் இல்லைன்னா, மத்திய பிரதேசமோ சத்தீஸ்கடோ இல்லைன்னா, மும்பை எதை விற்பனை செய்யும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரி செலுத்துறாங்க. நாடு முழுக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரி கலெக்ட் பண்ணிட்டு போய் டாக்ஸ் பே பண்றாங்க. எல்ஐசி கட்டுறாங்க, செபி கட்டுறாங்க, என்எஸ்சி கட்டுறாங்க. டாட்டாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க இருக்கு. ஜார்க்கண்ட் மட்டும் இல்லைன்னா டாடா எப்பவும் பெரிய நிறுவனமா ஆயிருக்க முடியாது. இண்டால்கோ இல்லைன்னா, பலாமோ சத்ரா இல்லைன்னா அவங்களுக்கு பாக்சைட் மைன்ஸ் கிடைக்காது, பிர்லா இருக்காது, டால்மியா இருக்காது. இப்ப நீங்களே சொல்லுங்க, இவ்ளோ நிலக்கரி இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற 40 to 50% மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஜார்க்கண்ட்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பீகார்ல இருந்தது. அதாவது நாங்க யுனைடெடா இருந்தப்ப. இங்க நம்ம தானே ராஜா. எங்களோட துரதிர்ஷ்டம் என்னன்னா, எங்க ஊர்ல கிளைமேட் சூட் ஆகிறது இல்ல. அதனால ஹெட் குவார்ட்டர்ஸ அந்த ஊர்ல வச்சிருக்காங்க. அந்த டாக்ஸை வச்சு நீங்க உங்களை ராஜாவா நினைச்சுக்கிறீங்க. நீ ராஜான்னு நினைக்கும் போது சாதாரண மக்களுக்கு உண்மையிலேயே ராஜாவா இருந்தா, இந்த ஜனநாயகத்துல மக்கள் தான் உண்மையான ராஜா. அவங்க ஓட்டு போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். காந்தி குடும்பமோ நேரு குடும்பமோ ராஜா கிடையாது. போராட்டம் இதை பத்தி தானே. காந்தி நேரு குடும்பத்துல நடக்கிற அதே போராட்டத்தை தான் நான் ராஜ் தாக்கரே கிட்ட சொன்னேன். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மும்பைக்கு வந்தா மூழ்கடிச்சு கொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நான் 4 முறை போயிட்டு வந்துட்டேனே. அதுக்கப்புறம் தான் நான் 4 முறை மும்பைக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் சொல்லப்போனா என்சிபி தலைவர்களையே சந்திச்சேன். ஆனா நீங்க சுப்ரீம் கோர்ட்டையே அச்சுறுத்துற மாதிரி பேசியிருக்கீங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட்டை பத்தி என்ன சொல்லியிருக்கீங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி என்ன சொல்லியிருக்கீங்கன்னு கேளுங்க. இந்த நாட்டுல உள்ளூர் போராட்டத்திற்கும் ஜாதிய கலவரத்தை தூண்டுவதற்கும் சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கீங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இந்த நாட்டில் எப்படி 2 விதமான சட்டங்கள் இருக்கும்? தீஸ்தா செட்டில்வாடுக்கு பெயில் கிடைக்க, இல்ல யூனுஸ் பட்டானுக்கு பெயில் கிடைக்க, இல்ல தாவூத் இப்ராஹிமோட ஆளுக்கு பெயில் கிடைக்க சுப்ரீம் கோர்ட் 12 மணிக்கும் 1 மணிக்கும் திறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ல வக்ஃபு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. ஆனா நீங்க உடனடியா அதை பத்தின விசாரணையை ஆரம்பிக்கிறீங்க. அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 368 சொல்லுது, அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் உள்ளது அப்படின்னு. அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 368 இந்த அதிகாரத்தை கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டோட வேலை அந்த சட்டத்தை விளக்கம் செய்யறது. இங்க என்னடானா வேற வேற சட்டங்களா இருக்கு. அதாவது நாங்க ஐடி ஆக்ட் உருவாக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அதிகமாக 66 சட்டப்பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நீங்க சொல்றீங்க எனக்கு பேசுறதுக்கான சுதந்திரம் இருக்கு அப்படின்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா நாங்க உருவாக்கின சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யாரு? பெண்கள், குழந்தைகள், கிராம மக்கள். அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆனா நம்மள மாதிரி ஆட்களுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படாது. நமக்கு இந்திய அரசோட சட்ட அமைப்பு இருக்கு. ஒரு நிமிஷத்துல யாராவது நமக்கு எதிரா ஃபேஸ்புக்லயோ எக்ஸ்லயோ ஏதாவது போட்டா அது உடனடியா ஃபேக்ட் செக்கிங்ல நீக்கப்பட்டுரும், காணாம போயிடும். ஆனா அந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த நடவடிக்கை எடுத்தா வக்ஃபு சட்டத்துல என்ன நடந்துச்சு? மால்டா மற்றும் முர்ஷிதாபாத்ல இருந்து சில முஸ்லிம்கள் பயத்தை பரப்புனாங்க. என்னோட தொகுதிக்கு 4000-5000 மக்கள் ஓடி வந்துட்டாங்க. இந்துக்கள்லாம் துரத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ராத்திரி பகலும் சாப்பாடு அனுப்ப வேண்டியிருந்தது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாதாரண எம்பி எவ்வளவு நாளைக்கு தான் மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? நான் இந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். நான் தவறா பேசியிருந்தா என் மேல 6 பக்க தீர்ப்பு எழுதுனாங்க. அதாவது 6 பேஜ் செலவு பண்ணிருக்காங்க.
ஆனா அவங்களுக்கு எதிரா நான் தவறான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு சொல்லவே முடியல. என் மேல எந்த கேஸும் போட முடியல. நான் இப்பவே என்னுடைய கருத்துல உறுதியா இருக்கேன். நான் சொன்னது சரின்னு தான் நம்புறேன். மக்களுக்காக நான் ஜெயிலுக்கு போறதா இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீதிமன்றங்கள் பூ போன்று மென்மையானவைகள் அல்ல, இது போன்ற நகைச்சுவையான கூற்றுகளுக்கு யார் வாடிப் போவார்கள்? சொல்லப்போனா அந்த பார்லிமெண்ட் பூ கிடையாது. நாங்க சட்டத்தை ஏற்றி இருக்கோம். அதை அமுல்படுத்துறது உங்களுடைய வேலை. அதை செஞ்சா நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது. அதுல இருக்கிற பொய்களை நாங்க சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருப்போம். நாடாளுமன்றத்தில் இருந்த பல பேர் ஜெயராம் ரமேஷ் சொன்னாரு, அதாவது நிஷிகாந்த் தூபே திட்டமிட்டு சுப்ரீம் கோர்ட்ட ஒரு இலக்கா எடுத்து பேசுறாருன்னு சொன்னாரு. 100 எலிய சாப்பிட்டுட்டு பூனை ஹஜ்ஜுக்கு போன மாதிரி இருக்கு. ஹைகோர்ட்டோட தீர்ப்பின் அடிப்படையில் தான் எமர்ஜென்சியை அமுல்படுத்தப்பட்டது. நீங்களும் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க 75ல இருந்து 77 வரைக்கும். ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படையில அரசியலமைப்பு சட்டத்தின் பல பிரிவுகளை அவங்க நீக்கிட்டாங்க. ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைச்சிட்டீங்க. 16 நீதிபதிகளை தவிர்த்து சந்திரசூட சீஃப் ஜஸ்டிஸா நியமிச்சீங்க. ஜஸ்டிஸ் HR கண்ணா ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது. இதுக்கெல்லாம் காங்கிரஸ் கிட்ட இருந்து எனக்கு எந்த சாட்சியும் தேவைப்படல. நீதி அமைப்பு மேல எங்க கட்சிக்கு நம்பிக்கை இருக்கு. நீதி அமைப்பு சொல்றதை நாங்க பின்பற்றிட்டு போறோம். காங்கிரஸ் பேசுற விஷயங்களை நான் கேட்க மாட்டேன், மக்களையும் கேட்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். இப்போ இம்ப்ரெஷன் எப்படி மாறுதுன்னா, நிஷிகாந்த் தூபே நினைச்சாருன்னா சுப்ரீம் கோர்ட்டையே மிரட்டலாம். இல்ல, நான் என்னுடைய கருத்துக்களை சரியான வழியில தான் சொல்லியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டை யார் மிரட்ட முடியும்? நீதி அமைப்பு மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது ஒண்ணுதான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு சட்டத்தை உருவாக்குது அப்படின்னா அதை மரியாதையா அனுசரிக்கணும். செக்ஷன் 377 நீக்கிட்டாங்க. செக்ஷன் 66A நீக்கிட்டாங்க. NGT மாதிரி உருவாக்கிட்டாங்க. நீங்களும் பாக்குறீங்க NGT உருவாக்கணும்னு எந்த சட்டம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது? அதனாலதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட் சட்டம் அமைச்சதுன்னா பாராளுமன்றத்தை மூடிடணும். எஸ், நான் இன்னைக்கு இந்த கருத்துல உறுதியா இருக்கேன். சட்டத்தை உருவாக்குற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட வேலை அதை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும்தான். சட்டத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அவங்க விளக்கி சொல்லணும். சுப்ரீம் கோர்ட்டோட வேலை சட்டத்தை உருவாக்குறது. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, வகுப்புவாத வெறுப்பை பரப்பும் எந்த ஒரு முயற்சியும் ஹேட் ஸ்பீச் மூலம் இரும்பு கரங்களால் கையாளப்படும். அப்ப கேஸ் போடலாம்ல. இதை மட்டும் எழுதிட்டு ஏன் அப்படியே விட்டுட்டாங்க? அதோட அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதானே? என்னை பத்தி 8 பக்கங்கள் தீர்ப்பு எழுதியிருக்கீங்க. அப்போ நிஷிகாந்த் தூபே மேல மான நஷ்ட வழக்கு போடுங்க, இல்லைன்னா FIR போடுங்க, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க. இப்போ உங்க கட்சியின் தலைவர் ராஜீவ் பிரதாப் ரூடி அவர் சொல்றாரு, நிஷிகாந்த் தனியா ஒரு ஆட்சி நடத்துறாருன்னு. அதுல அமித்ஷா பேரை பயன்படுத்துறாருன்னு சொல்றாரு. ராஜீவ் பிரதாப் ரூடிஜி என்னுடைய பழைய நண்பர். அவரு 1990ல முதல் முறையா MLA தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. பலமுறை MPயாவும் இருந்திருக்காரு. அவரு சொன்ன மாதிரி நான் தனி கட்சி நடத்துறேன் அப்படின்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எனக்கு எதுவுமே இல்லை. அவரே அப்படி சொன்னா எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாருன்னா அதை விட எனக்கு பெரிய வாழ்த்து வேற என்ன இருக்க முடியும்? அதாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மோடிஜி அமித்ஷாஜி பத்தி சொல்லணும்னா அவங்கள ட்ரம்பாலேயே அசைச்சு கூட பார்க்க முடியல. இந்த உலகமே அவங்கள அசைக்க முடியல. அப்படி இருக்கிறவங்கள நிஷிகாந்த் தூபே செயல்படுத்தவனா அது மொத்த உலகத்துக்குமே தெரியும். இதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு இருக்க முடியுமா என்ன? ஒருவேளை மத்தவங்க சொல்ல நினைச்சத அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன 2 விஷயத்துல நான் சந்தோஷமா இருக்கேன். ஒரு விஷயம் நான் நடத்துறேன், இன்னொரு விஷயம் கட்சி தலைமை இப்படி நினைச்சது யார் மேல வேணாலும் குற்றச்சாட்டை சுமத்தலாங்கிறது. ஆனா இந்த சண்டை நடந்தது அவரு கான்ஸ்டிடியூஷன் கிளப் தேர்தல்ல நிக்கும்போது தானே நீங்க உங்க வேட்பாளரை நிறுத்தினீங்க, அதுவும் உங்க கட்சி தலைவருக்கு எதிரா. கான்ஸ்டிடியூஷன் கிளப் தேர்தல்ல அதுல மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, கமல்நாத் ஜி, அப்புறம் சுஷில் சிண்டேவை நான் ஓட் போட வர வச்சேன். என்னோட இந்த முயற்சியை நீங்க பாராட்டியே தான் ஆகணும். ஏன்னா அரசியலமைப்போட தேர்தலை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் கிளப்ப கெடுத்துருவோங்கிற பயத்துல உண்மையை பேச முடியாதா? ரூடி என்னுடைய நண்பரா இருந்தாரு. நான் இப்பவும் சொல்றேன், கான்ஸ்டிடியூஷன் கிளப் MPக்கள் மற்றும் ex-MPக்களுக்காக மட்டும்தான். ஆனா அங்க டெல்லி போலீஸ் அதிகாரிகள், பிசினஸ்மேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கு. ஒருவேளை நாளைக்கு எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் மறுபடியும் ரூடிக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிச்சயம் நிறுத்துவேன்.
இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே உங்க இருக்கும். வேட்பாளரை தோக்கடிக்க சோனியா காந்தியும் வருவாங்க, மல்லிகார்ஜுன் கார்கேயும் வருவாங்க. இதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. காந்தி நேரு குடும்பம் என் மேல இவ்ளோ அக்கறை வச்சிருக்காங்க அப்படின்னா இதை விட அதுக்கு பெரிய உதாரணம் என்ன இருக்க முடியும்? ஆனா உங்க மேல பெரிய அளவுல அக்கறை வச்சிருக்கிறவரு ஜார்க்கண்ட் முதலமைச்சர். ஆனா பதவியில இருந்து எப்ப வேணாலும் நீக்கிருவேன்னு அவரை பயமுறுத்துறீங்க. அவர் ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வந்தாரு, மறுபடியும் போவாரா என்னவோ. ஹேமந்த் சோரனை பத்தி நீங்க சொல்றீங்க ஜார்க்கண்ட இஸ்லாமிக் ஸ்டேட்டா மாத்த நினைக்கிறாரு, அவர் வெள்ள தொப்பிய விரும்புறாருன்னு சொல்லிருக்கீங்க. நாடு முழுக்க இருக்கிற முஸ்லிம்ஸ் 4%. ஆனா இடமாற்றம், மக்கள் வெளியேற இடங்கள்ல தொழில் இல்ல, மருத்துவம் இல்ல, அங்க எதுக்காக மக்கள் போய் வசிக்கணும்? மொத்த பங்களாதேஷ் முஸ்லிமும் இங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு. அப்ப எதிர்க்காம இருக்க முடியுமா? ஆதிவாசி மக்களுக்காக யார் குரல் எழுப்புவாங்க? நான் எப்பவும் பார்லிமெண்ட்ல தலித், பின்தங்கிய மக்கள், ஆதிவாசி மக்கள் அவங்கள பத்தி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெறும் வார்த்தைக்காக பேசுறதா? வெறும் குரல் மட்டுமா? அந்த தொகுதியின் எம்பியா நான் என்ன செய்யணும்? இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஹேமந்த் சோரன் போன்ற தலைவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. இந்த கேள்வியை நான் மக்கள்கிட்டயே விட்டுறேன். அதனாலதான் நான் அவரை எதிர்க்கிறேன், எதிர்த்துக்கிட்டே இருப்பேன். அதோட எதிர்ப்புங்கிற எல்லைக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கோ அதை அத்தனையும் நான் பயன்படுத்துவேன். கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன், எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் ஹேமந்த் சோரனை ஆட்சியிலிருந்து நீக்குவேன். ஆனா ஜார்க்கண்ட் மக்கள் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஜார்க்கண்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள், ராஞ்சிக்கு வர வேண்டிய திட்டங்களை நீங்க உங்க தொகுதிக்கு அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஏர்போர்ட் வர வேண்டியது அத உங்க தொகுதியில் அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க, தன்பாதுக்கு பதிலா. நம்ம மக்களுக்காக போராட்டம் பண்றதுல அப்படி என்ன பெரிய தவறு இருக்கு? நான் எப்பவும் சொல்றதுதான், நான் என் மக்களுக்காக பேசுவேன். கொட்டா தொகுதி இல்லனா நான் எம்பியாவே இருந்திருக்க மாட்டேன். இந்த எல்லா விஷயங்களும், அதாவது எம்பிக்கள், பார்லிமெண்ட்ல பேசுறவங்க, இது எல்லாமே கொட்டா மக்கள் எனக்கு கொடுக்கிற ஆதரவு மட்டும்தான். நான் தேர்தல்ல போட்டியிட போகும்போது அப்ப கொட்டாவில் எக்ஸ்ரே மிஷின் கூட கிடையாது, எம்ஆர்ஐ மிஷினும் இல்ல. இன்னைக்கு நான் அங்க எய்ம்ஸை கொண்டு வந்திருக்கேன். நாங்க 2 விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதை நான் என்னுடைய தனிப்பட்ட உறுதியோட தான் செஞ்சேன். இது ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா 93, 94ல. அவளுக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாம இறந்துட்டா, டாக்டர் கிடையாது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் என்னுடைய பகுதி மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு ஆரோக்கிய சேவை கொடுப்பேன் அப்படின்னு. நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். 2022ல பிரதமர் அங்க வந்தபோது அந்த மேடையில நான் இதே விஷயத்த சொன்னேன். நீங்க இங்க இருக்கிற காலேஜ் மைதானத்துல, இதே டியோகர் காலேஜ் மைதானத்துல என்னுடைய தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருந்தா. துர்கா பூஜை விடுமுறை முடிஞ்சதும் அவ திரும்ப காலேஜுக்கு வரல. சிகிச்சை கிடைக்கல, மருத்துவம் கிடைக்கல. இன்னைக்கு நான் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸை உருவாக்கி இருக்கேன். அன்னைக்கு என் தங்கச்சியை காப்பாற்ற முடியல, ஆனா இன்னைக்கு என்னால 100கணக்கான பெண்களை காப்பாற்ற முடியுது. இதுதானே பெரிய விஷயம்.